ஆறுப்பா தம்பி, அங்க பொம்பளை ஆளுங்க திரியிறாளுங்க பாரு. தோட்டத்துல எதனாச்சும் களவான்ட்டு போறாங்க. என் கண்ணுக்கு ஒன்றும் நெட்டு படல பார்த்துக்க, தூரமா கூச்சுது. எப்பா, அவங்கெல்லாம் நம்பூர் தான்பா. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு கம்முனு இரு. காதலுக்கு உளுந்துருச்சுன்னா என்ன நினைப்பாங்க? ஏம்ல தம்பி, உங்க அப்பா என்ன சொல்றாங்க காதை வரைச்சிக்கிட்டு? ஏம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அங்கே ரெண்டு அக்காங்க வராங்க பாரு, அவங்க ஆறுன்னு கேட்டாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆறு? ஏ நெட்டவள்ளி, பத்மினி, நீங்க தானா? வாங்க வாங்க. ஆரோங்காட்டின்னு இந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படி. ஆமாக்கா, நாங்க தான். பாக்கு தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னீங்களே, சரி பாக்கு தோட்டத்தை நான் பார்த்ததில்ல, வாங்கக்கா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு நெட்டவழி சொன்னா. நானுமே முன்ன பின்ன பார்த்ததில்ல, பார்த்துக்கிடுங்க. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கோ. வாங்க வாங்க. பத்ராளி அக்கா, இதுதானே நம்ம பாக்கு தோட்டம்? பார்க்கறதுக்கு அப்படியே தென்னை மரமாட்டமே இருக்குது, ஒரு வித்தியாசமும் தெரியல. அந்த மட்டையெல்லாம் பாருங்க, தென்னஞ்சோவையாட்டமே இருக்குது. அந்த தேன் கூடாட்டம் தொங்கிட்டு இருக்குது, அதுதான் பாக்கா. அதை எப்படி அறுக்கிறது? அதுவா, அது ஒரு சல்லை வச்சு அதுக்குன்னே ஆளுக்குறாங்க பார்த்துக்க. அதை வச்சு தான் இழுத்து விட முடியும், நம்மளெல்லாம் அதை பறிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆளுங்க தனியாக இருக்கிறாங்க நெட்டப்பள்ளி. அதே அறுவடை பக்கமாக தான் ஆளுங்கிட்ட சொல்லி வர சொல்லணும். அவங்க வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கெல்லாம் அது வந்து தென்னை மரம் மாதிரி ஏறுறதுக்கெலாம் ஆகாது பார்த்துக்க. சல்லையை வச்சு தான் அதை இழுப்பாங்க. நாம்ளே இப்போ தான் புதுசாக பண்ணுறோம், இந்த வெள்ளாமை பற்றி பெருசாக தெரியாது நெட்டப்பள்ளி என்ற பையன்தான் பண்ணி விட்டுக்கிறோம். அப்படியா? சரி சரி. தம்பி எப்போ ஊர்லேருந்து வந்திருக்கிற? அப்படி லீவா? என்னப்பா தம்பி சாமு, தெரியுதா? நல்லா இருக்கிறியா? தெரியும்க்கா. உங்களை தெரியாம எப்படி? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்ப்பா சாமு. அப்பப்போ ஊர் பக்கமும் வந்துட்டு போகிறது, போய் வேலை வேலைன்னு போய் வெளிநாட்டிலேயே கிடந்தா எப்படி? சொந்த ஊருக்கும் வந்து என்ன ஏது எல்லாம் பார்க்கணும்ல. நாளைக்கு சொந்த பந்தத்தை ஒரு விசேஷம்னு கலந்துக்கணும் இல்லைப்பா. அப்புறம் ஆள் யாருன்னே தெரியாமல் போயிடுது பார்த்துக்க. ஆமாக்கா, லீவில் தானே வர முடியும். சரி, சம்பாதிக்கும் போதே சம்பாரிச்சுக்கிட்டா தானே. அப்புறம் இங்கேயே சொந்த ஊருன்னு வந்து உக்காந்துக்கிட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுறது? சொந்த ஊருக்கும் வரணும் போகணும் தான். அதுக்கு லீவு கிடைக்கணும் இல்லைக்கா. ஒரு முக்கியமான இதுன்னா லீவ் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தான். என்ன பண்ணுறது? அப்படி ஓடுனா தான் அப்புறம் பின்னாடி உக்காந்து சாப்பிட முடியும். ஆமாப்பா சாமு, நீ சொல்கிறது என்னமோ 100க்கு 100 உண்மைதான். என்னப்பா தம்பி, நல்லா இருக்கிறியா? என்னையெல்லாம் தெரியுதா? என்னக்கா, நம்ம என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் தெரியாமையா போயிடும்? அதெல்லாம் தெரியும்க்கா, நல்லா தெரியும். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? சரிப்பா சரிப்பா, சந்தோஷம். நெட்டவழி சொல்கிற மாதிரி அப்பப்போ வந்து அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு போகணும்ல. நம்ம எல்லாம் சொந்த ஊரும் வேணும் தானே. நீ பாட்டுக்கு வேலை வேலைன்னு இருக்கிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு போகணும் தானேப்பா. ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்டு தான். லீவ்ல தான் வர முடியும். நம்மளுக்கு நினைச்ச டைமுக்கு வர முடியாது இல்லக்கா. ஒரு முக்கியமானதுன்னா வந்துட்டு போலாம். அது சரிதான். நீ தான் இந்த வெள்ளாமை பண்ணி விட்டுருக்கிறியா? அதுவும் சரிதான். அந்த வயசான காலத்தில் வேற வெள்ளாமையை போட்டுக்கிட்டு ஆளை வச்சு பண்ணிக்கிட்டு முடியாது. அவங்களுக்கும் வயசாகுதுல, உட்காந்து சாப்பிட்ற வயசில் இப்படி ஒன்று பண்ணி விட்டீங்கன்னா தான் அவங்களும் கம்முனுப்பாங்க. இல்லைன்னா சும்மா கிடக்குது தோட்டம் அப்படின்னு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமாக்கா, சும்மா இருங்கன்னு சொன்னா கேட்டா தானே. சரி, இப்படி மரத்தை வச்சு விட்டா அப்புறம் ஆளு வச்சு தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு பாய்ச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அவங்களும் எம்பிட்டு நேரம் தான் வீட்லயே இருப்பாங்க. போர் அடிக்கும் இல்லையா? அப்படி காடு கரைக்கு வந்துட்டு போனா தான் கொஞ்சம் காத்தோட்டமா அவங்களும் வயசானவங்க நல்லா இருக்கும். இதுன்னா நெவலால் அப்படி வந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஆளுங்கிட்ட வேலை வாங்கிட்டு கூட போகட்டும். சரிப்பா சரிப்பா, சந்தோஷம். இந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களும் கொஞ்சம் வேலையிலேருந்து ஓய்வு எடுப்பாங்க. அப்புறம் பத்திராளியாக்கா, வீட்டுக்கு வாரியில இல்லை நேரமாக வேலை கிடைக்க தோட்டத்தில்? வேலை ஒன்றும் இல்லை பத்துமணி. தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் வர சொல்லிக்கிட்டு இன்னும் காணோம். அதான் பார்த்துட்டு உக்காந்துக்கிறோம். வந்தால் தண்ணி பாய்ச்சி விட்டு அப்புறம் வீட்டுக்கு வர வேலை தான். சரி சரி, பார்த்துட்டு வாங்க, நாங்கள் போகிறேன்னு. சரிம்மா, போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன். என்னம்மா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே இவங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? பரவாயில்லையே, இன்னும் மாறாம அப்படியே இருக்கிறாங்க இந்த காலத்துலயும். ஆமாம் தம்பி, அதெல்லாம் நல்ல ஆளுங்க பார்த்துக்க. ஒரு நல்லது கெட்டதுன்னா கூப்பிடவே தேவையில்ல, சட்டுன்னு ஓடியாந்துருவாங்க. அதெல்லாம் மனுஷங்கன்னா அப்படி தம்பா. உள்ளூரில் வெளியில் தான் அப்படி. நம்மளுக்கும் வயசாகிட்டே போகுதா, ஊரில் ஒரு 4 மனுஷங்க வேணுமில்ல. நல்லா பேசி கீசி வச்சா தானே உண்டு. அது இல்லாமல் இவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிடவே மாட்டாங்க. நீ கூப்பிடவே தேவையில்ல, நம்மளுக்கு தேவைன்னா ஓடியாந்துருவாங்க. அதுக்கு செஞ்சுக்கிட்டமேனு ஒன்றும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அது ஒரு பழக்கம் அவங்கக்கிட்ட. பரவாயில்லையம்மா, இந்த காலத்துலயும் இப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. அதனால தான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மழை பெய்தாட்டுங்குது. ஆமாப்பா தம்பி,
நல்ல மனுஷருங்க. நாம் பழகிறத பொறுத்து தானே, நாம் எப்படி மூஞ்ச காட்டுறோமோ அப்படித்தானே அவங்களும் காட்டுவாங்க. இதில் என்ன இருக்குது, எல்லாம் மனுஷரு தானே. நம்ம நல்லா பழகுனா அவங்களும் நல்லா பழகுறாங்க. நாம் மூஞ்ச காமிச்சோமா அவங்களும் காமிப்பாங்க. இருக்கிறது எம்பிட்டு நாள் என்னத்துக்கு அப்படியே சண்டை சல்லுன்னுக்கிட்டு நல்லா வந்துட்டு போக வேண்டியதுதான். சரிம்மா, நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். நீங்க அப்புறமா வரீங்களா? சரி தம்பி, நீ வீட்டுக்கு போ, நானும் அப்பாவும் அப்புறம் வாரோம். சரிம்மா.